அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனா வந்து வீர பரிவிருந்த ஆசனா. இது வந்து நின்ற நிலை ஆசனா. கொஞ்சம் வந்து நம்ம முதுகு தண்டை வந்து திருப்புற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதோட பயிற்சி ஆசனம் வந்து பார்த்துடலாம். நல்லா நேராக நின்றுக்கோங்க. கால் கொஞ்சமாக வந்து தள்ளி வச்சுக்கோங்க. ரொம்ப தள்ளி வைக்க வேண்டாம், ரொம்ப நெருக்கமாக வேண்டாம், ஓரளவுக்கு தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ வந்து வலது கையை இப்படி பின்னாடி வச்சுக்கலாம். இடது கையை வந்து வலது தோள்பட்டை மேலே இப்படி வச்சுக்கிறோம். வச்சுட்டு உங்களோட இந்த மேல் அப்பர் பாடி மட்டும் சொல்கிறோம் இல்லையா, அது மட்டும் தான் திரும்பணும். காலெல்லாம் வந்து அப்படியே இருக்கணும். பாதம் எப்படி நம்ம நேராக பார்த்து வச்சுருக்கோமோ அதே மாதிரி இருக்கணும். ஆனால் வந்து மேல் உடம்பு மட்டும் நம்ம திருப்ப போகிறோம். அப்படியே மெதுவாக திரும்பலாம். சில வினாடிகள். 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக வந்துடலாம். இப்போ ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். அப்படியே இடது பக்கம் பண்ணிடலாம். இப்போ இடது கையை வந்து பின்னாடி வச்சிடலாம். வலது கையை வந்து இடது தோள்பட்டை மேலே வச்சிடலாம். அப்படியே இது பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட முதுகு எலும்பு வந்து நல்லா நேராக இருக்கணும். அப்படியே வந்து குனிஞ்சிருக்க கூடாது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படியே திரும்பிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம வந்து ஆசனாக்கு போயிடலாம். கால் கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். தள்ளி வச்சுட்டு வலது காலை வலது பக்கமாக முழுமையாக அப்படி திருப்ப போகிறோம். இடது காலையும் முழுமையாக வந்து வலது பக்கமே இப்படி திருப்ப போகிறோம். ரெண்டும் அப்படியே ஒரு நேர்கோட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது கைகள் முன்னாடி நேராக நீட்டிட்டு கோத்துக்கோங்க. கோத்துட்டு அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு கையை வந்து மெல்ல மேலே தூக்கிடுங்க. உங்களது முதுகு தண்டு நல்லா மேலே இப்படி தூக்குற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வலது பக்கமாக அப்படியே வந்து நல்லா திருப்பிடுங்க. இதிலே இருக்கலாம். 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். எப்படி போகணுமோ அதே மாதிரி வந்துடலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். மறுபடியும் இப்படி நேராக வந்துடலாம். இது பண்ணும்போது ஒன்று கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்மளோட 2 முட்டியுமே வந்து மடங்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. இப்போது இடது காலை இடது பக்கமாக முழுமையாக திருப்ப போகிறோம். வலது காலையும் அப்படி நல்லா திருப்ப போகிறோம். முட்டி நல்லா நேராக வச்சுக்கோங்க. கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு கோத்துக்கோங்க. அப்படியே திருப்பிட்டு மேல் நோக்கி தூக்க போகிறோம். முதுகு தண்டை நல்லா மேலே தூக்க போகிறோம். இப்போ அப்படியே இடது பக்கம் வந்து திருப்பிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். கால்கள் நேராக வச்சிடலாம். 2 கால்களையும் நேராக சேர்த்துடலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். நம்ம ஆசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். அதோட பயிற்சி ஆசனா பார்த்தோம். பயிற்சி ஆசனா வந்து ரொம்ப வந்து சுலபமாக தான் இருக்கும். வெறும் வந்து நம்ம மேல் உடம்பை மட்டும் வந்து நம்ம அப்படியே திருப்ப போகிறோம். இது ட்விஸ்டிங் பண்ணுறதுனால வந்து இந்த பயிற்சி ஆசனம் பண்ணிவிட்டு அந்த ஆசனம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து சுலபமாகவே இருக்கும். இந்த ஆசனம் பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து நம்மளோட முதுகு தண்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது. நம்ம திரும்பும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட கணையம் வந்து நல்லாவே முறுக்குத்தன்மை ஏற்படும். அதனால் வந்து நீரிழிவு நோய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் அவங்களுக்குமே ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இங்கே வந்து தோள்பட்டையில் வலி இருக்கிறது, அந்த இதில் மார்பு பகுதியில் வலி இருக்கிறது, இதுக்கெல்லாமே வந்து அவங்களுக்கு நல்லா வந்து இதாகும். ஏன்னா நம்ம கையை தூக்கிட்டு இப்படி திரும்பும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்பு பகுதியும் நல்லாவே விரியும். இடுப்பு தண்டும் வந்து நல்லாமே வந்து உங்களுக்கு முறுக்குத்தன்மை ஏற்படும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்லையுமே ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து சில பேருக்கு வலிக்கும். கால்கள், முட்டி, அப்புறமேட்டு பாதத்தில் இதெல்லாம் வந்து வலி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்குமே வந்து நல்லது.
முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்பு முழுக்குமே வந்து நல்லது. உடம்புல வந்து உங்களுக்கு நிறைய பெயின் இருக்கும், எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வலி அதிகமாகலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசனம் செஞ்சாலே உங்களுக்கு வந்து நல்லாவே இதாக இருக்கும். முதுகு தண்டு சம்பந்தமான பிரச்சனைகளுமே வந்து நல்லாவே கியூர் ஆகும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பொறுமையாக வந்து பண்ணணும். எடுத்தோடனே டக்குன்னு வந்து உடனே அப்படியே முறுக்கிடக்கூடாது. நம்மளோட பயிற்சி ஆசனங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆசனாவை பொறுமையாக வந்து செய்யணும். ஒரு 30 வினாடிகள் ஃபஸ்ட்டு வந்து செய்ய முடியலன்னா ஒரு 10 வினாடிகள் நில்லுங்க, அதுக்கப்புறம் 20 வினாடிகள், அப்புறம் 30 வினாடிகள். இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட்ஸையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு 3 தடவை 4 தடவை அந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா பலன்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.